மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த தொழிலாளர் சு ராமச்சந்திரன் இராணுவத்தில் கைது செய்யப்பட்டு காணாமல். இன்றைய தினம் அனைவருக்கும் வணக்கம். தனது செயலாளர் ராஜ்குமார் இரும்பு மனிதன் ராமச்சந்திரனை கடத்துவார் போர் நடைபெற்ற சேர்ந்த ஊடகவியலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு இப்ப இந்த எல்லாம் இங்கே எடுக்கவே கூடாது. கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு எங்கே 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 கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு ராணுவத்தால் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு ராணுவத்தால் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு எங்கே 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 கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு வேண்டும் 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 கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு ராமச்சந்திரன் 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 பதில் சொல் 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 ராமச்சந்திரன் எங்கே ராமச்சந்திரன் எங்கே ராமச்சந்திரன் எங்கே ராமச்சந்திரன் எங்கே ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே எங்கே
உடவியலாளர் நீதி எங்கே கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு எங்கே எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நிறுத்து 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 எங்கே 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 ராமச்சந்திரனுக்கு 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி மண் கொள்ளைக்கு குரல் கொடுத்து ராமச்சந்திரன் எங்கே மண் கொள்ளைக்கு குரல் கொடுத்து மண் கொள்ளைக்கு குரல் கொடுத்து மண் கொள்ளைக்கு குரல் கொடுத்து பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் ராணுவமே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மண் கொள்ளைக்கு குரல் கொடுத்து மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து மண் கொள்ளைக்கு பதில் மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து ராமச்சந்திரன் எங்கே மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து ராமச்சந்திரன் எங்கே மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து ராமச்சந்திரன் எங்கே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து ராமச்சந்திரன் எங்கே மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு காணாமலாக்கப்பட்ட உடவியலாளருக்கு காணாமலாக்கப்பட்ட உடவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட உடவியலாளர்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட உடவியலாளர்களுக்கு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 ராணுவமே ராணுவமே இப்படிப்பியே இப்படிப்பியே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் காணாமலாக்கப்பட்ட உடவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட உடவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட உடவியலாளர்களுக்கு படுகொலைக்குள்ளான உடவியலாளர்களுக்கு வேண்டும் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மண் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த
பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டும் எங்கே மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்க மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்க மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்க EPDPA மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த EPDPA மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மண்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த EPDPA மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 படுகொலைக்குள்ளான ஊடகவியலாளர்களுக்கு படுகொலைக்குள்ளான ஊடகவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே 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 ராணுவமே ராணுவமே பதில் சொல் ராணுவமே பதில் சொல் EPDPA ராமச்சந்திரனுக்கு என்ன நடந்தது ராமச்சந்திரனுக்கு 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 பதில் சொல் 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 எங்கே 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 நீதி வேண்டும் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் உடவியாருக்கு நடத்தப்பட்ட உடவியாருக்கு நடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட 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 ஊடகவியலாளருக்கு எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே
எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த துணிச்சலான ஊடகவியலாளருக்கு துணிச்சலான ஊடகவியலாளருக்கு துணிச்சலான ஊடகவியலாளருக்கு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு அடக்காதே 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 ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் இராணுவத்தில் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல். யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் கடத்தப்படும் போது 37 வயது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கடந்த 15/2/2007 அன்று கலிகை இராணுவ முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டு பின் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். கலிகை சந்தியில் அமைந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவ படை முகாமில் வைத்து சம்பவ தினத்தன்று மாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமையும் குறித்த சம்பவத்துடன் அக்காலகட்டத்தில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தமை தொடர்பிலும் வடமராட்சி பல்லப்பை படை முகாமில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலும் கண்கண்ட சாட்சியங்கள் அடிப்படையில் முன்னைய ஜனாதிபதி ஆணைக்குழுவான பரணகம ஆணைக்குழுவில் பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது தொடர்ந்து வந்த சகல விசாரணை நடவடிக்கைகளின் போது இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் எதுவித பதிலிருப்பும் வழங்கப்படவில்லை. கைது செய்யப்பட்டு முதல் வாரம் கைத்தொலைபேசி மூலம் அவரது சகோதரிகளுடன் ராமச்சந்திரன் தொடர்பில் இருந்துள்ளார். இதன்போது கலிகை படை முகாமில் வைத்து தான் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமை தொடர்பிலும் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேரடியாக தெரிவித்தும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் இடம்பெற்று இன்று 19 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசு தரப்பு இது தொடர்பில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறியவோ உரிய நீதி விசாரணையை முன்னெடுக்கப்படவோ சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவோ எதுவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இடைப்பட்ட காலத்தில் 2018 ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் 3 மாத இடைவெளியில் தந்தையின் தாயும் தனது மகனை காணாமலேயே அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். ஏனைய கண்கண்ட சாட்சிகளும் கால நீட்சியில் மரணித்து விட்டன. இந்நிலையில் ராமச்சந்திரன் சகோதரி மட்டுமே தற்போது உயிர் வாழும் சாட்சியமாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றார். அது மாத்திரமல்லாது கால நீட்சியும் ஏமாற்றமும் ஏற்படுத்திய உளச்சோர்வுக்கும் ஆட்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இன்றும் தனது சகோதரனை காணும் பேராவலுடன் அவரது சகோதரி ஏக்கத்துடன் காத்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட பின் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நிரூபிக்கும் வகையிலான வலுவான சாட்சியங்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் உள்ளதானதொரு அரிதான சம்பவங்களில் ஒன்றாக ராமச்சந்திரனின் விடயம் இருந்த போதிலும் இதுவரை அதற்கான நீதி பொறுமுறை ஆரம்பிக்கப்படாமலே வலிந்து மௌனிக்க செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2004 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை காலகட்டத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் என 44 பேர் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டும் உள்ளனர் என இலங்கை ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர் அமைப்பு அறிக்கையிட்டுள்ளது. இது தவிர
இறுதிப்போர் காலகட்டத்திலும் இவ்வாறு பலர் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதும் காலத்துக்கு காலம் பாரதூரமான தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை எதற்குமே இதுவரை எவ்வித நீதி விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாதுள்ளது. ஆகவே ஸ்ரீலங்கா அரச படைகள் மற்றும் அதனோடு இணைந்து செயல்பட்ட ஆயுத குழுக்களினாலும் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கைது மற்றும் கடத்தல் சம்பவங்கள் மூலம் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் சுயாதீன சர்வதேச விசாரணை மூலமே எஞ்சியிருக்கும் சாட்சியங்களும் மௌனிக்கும் முன்னராவது. வணக்கம். இன்றைய தினம் பருத்தித்துறை பேருந்து நிலையத்திலே யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய ஏற்பாட்டிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. 15/2/2007 ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய இபிடிபி ஒட்டுக்குழுவினராலும் வலிந்து கைது செய்யப்பட்டு கலிகை சந்தியிலே அமைந்திருந்த இராணுவ முகாமில் சர்வதேச சமூகம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2007 2ஆம் மாதம் 15ஆம் தேதி கலிகை பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இபிடிபி தேசவிரோத ஆயுத குழுவினாலே கடத்தப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியங்கள் இருக்கின்றது. ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு தான் விசாரணைக்காக கலிகை இராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பது. வடமராட்சியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் அவர்கள் கலிகை சந்தியில் உள்ள இராணுவ முகாமிலே மறைக்கப்பட்டு அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 2007 அவர் கைது செய்யப்பட்டு இன்று வரை 19 வருடங்களாக அவர் இன்று காணாமல் போயிருக்கின்றார். அந்த காணாமலாக்கப்பட்ட ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டி இன்று நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை வடமராட்சி ஊடக மையத்தினர் என்று இந்த பருத்தித்துறை நகரத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இன்று வரை பல நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் தங்களுடைய குரல்களை நசுக்கு நோக்கோடு இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. பல ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு நீதியான விசாரணையோ எதுவுமே நடைபெறவில்லை. அதுக்கு ஒரு பொறுப்பு கூறல் இல்லை. நிச்சயமாக இந்த ஊடகவியலாளருக்கு ஒரு நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும். எல்லாவற்றால் இந்த ஊடக சுதந்திரம் என்பது தொடர்ச்சியாகவே இந்த இலங்கை நாட்டிலே தொடர்ச்சியாகவே ஒரு அடக்குமுறையாகவே இருந்து வருகின்றது. ஊடகவியலாளர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பில்லை, அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. கூடுதலாக இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இந்த ஊடகவியலாளரை அச்சுறுத்த வரும், அவர்களை விசாரணைக்கென்று அழைப்பதும் இவ்வாறு ஒரு ஊடகத்தை போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னரும் சரி, ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு சில சிங்கள ஊடகவியலாளருடைய விடயங்களை துலக்குபவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. அது யாராக இருந்தால் என்ன, நிமல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும், எந்த படுகொலையாக இருக்கட்டும், அதற்கு நீதி இல்லை என்ற ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருந்தது. வடக்கு கிழக்கு பூராகவும் பலருடைய படுகொலைகள் நடைபெற்றன. இது 2007 மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவருடைய கட்டுரை வெளியாகிய தினக்குரலை வெளியாகிய 2வது நாள் அவர் கடத்தப்படுகின்றார் என்றால் இராணுவமும் இபிடிபி தான் பொறுப்பு என்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, அவரை அதன் பின்னர் அந்த முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது பல இராணுவத்தினருடைய தொலைபேசி மூலம் அவர் பேசியிருக்கிறார். வீட்டுக்கு கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள். தனது செயலாளர் ராஜ்குமார் இரும்பு மனிதன் ராமச்சந்திரனை கடத்துவதால் ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை நீதியை கொண்டு வருவார்கள். காணாமலாக்கப்படுவதற்கு ஒரு நீதியை இல்லாட்டி உண்மையை நாங்கள் அறிஞ்சு கொள்றோம்டா எங்களுக்கு ஒரு இறமை வேணும். தமிழருக்கான இறமை தான் அதுங்களுக்கு அதிகாரத்தை தரும். அதன் மூலம் நாங்கள் அதை பெறலாம். அண்மையில் டான் டிவியில் ஒரு ஊடகத்தில் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்
நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு இப்ப இந்த ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கடத்தப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கிவிட்டார்கள். அவர்களை இன்னும் விடுதலை செய்யவில்லை. அவர்களை தேடி திரியவும் அவர்கள் தாய் தந்தையரும் இல்லை. அவர்களை இறந்து விட்டார்கள். ஆனபடியினால அவர்களை விட முடியாது. ஊடகவியலாளர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்களும் எங்கட வீட்டிலும் காணாமலாக்கப்பட்டது குடும்ப காணாமலாக்கப்பட்டவர்கள் நாங்களும் சேர்ந்து அவர்களை எங்கு விடாமல் அவர்களை நாங்கள் தேடி அவர்கள் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம்.